உங்கள் கையில் தக்காளி இருந்தால் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி அரைச்சி செய்கிறது அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. சுட சுட இட்லிங்க பஞ்சு குழம்புது பாருங்கள். இட்லி இதோட சிம்பிளான வேலைங்க, ஆனால் ருசி அதிகங்க. இந்த தக்காளி குருமா வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் பட்டன் ஆகிட்டிங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூணு லவங்கு போட்டுக்கலாங்க, ஒரு பட்டை சின்னதாக, அது கூடவே சோம்பு அது நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடலையும் நல்லா கடலை திரும்பாத நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடலை வரப்பிட்டா போதும். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை அரை வச்சுக்கலாம். உங்கள் கையில் தக்காளி இருந்தால் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி அரைச்சி செய்கிறது அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. கேஸ் பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பு மேலே வச்சுட்டுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பெரிய சைஸு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதை கூடவே பூண்டு ஒரு 4 பல் தோல் எடுக்காமல் போடுங்க, நல்லாயிருக்கும். அது கூடவே பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தாங்க. வெங்காயம் கொஞ்சம் செவந்து வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துங்க. பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். எந்த அளவு செவந்து வந்தால் போதுங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற தக்காளிங்க, நல்லா பச்சை வாசனை போகிறதையும் நல்லா வதக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம தேவைக்கேற்ற உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வச்சு ஒரு சின்ன பட்டை, லவங்கு, சோம்பு, கடலைங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அரைக்கிற தக்காளி கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிங்க. இல்லை தண்ணியாட்டம் தான் இருக்குதுன்னா இது ஊற்ற தேவையில்லை. இது நல்லா கொதி வரட்டுங்க. இது
அதுக்கு பச்சை மிளகா தாங்க காரம். மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ நம்ம போட போகிறதில்ல. அதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டுங்க. நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கடலை சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கடலை சோம்பு பட்டை லவங்கம் அரைச்சி நம்ம ஊற்றுறது. இந்த அளவு நீங்கள் அந்த கடலை கரைச்சி விட்டப்போ தண்ணி ஊற்றிங்க. இது கொதிக்க திக்காயிடும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த குருமா சூப்பராக இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் உடனே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான தக்காளி குருமா ரெடிங்க. சிம்பிளான குழம்புங்க இது. இந்த குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே ஆகிடும். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.